My dear parents and students, I am trying to make this short video but very important video bilingual. I am asking your parents to see this along with you. My dear parents and students, இந்த வீடியோவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோவை உங்கள் பெற்றோர்கள் உங்களோடு சேர்ந்து பார்க்கறதுக்காக நான் அனுப்புகிறேன். It is an advice to the students. இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம், வார்னிங்காக கூட எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பள்ளிக்கூடம் இயங்கலை. All of you know that the school is closed for more than a year and a half. All the schools all over the world. இன்றைக்கு ஒரே ஒரு வழி தான், உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், ஆன்லைன் எஜுகேஷன் தான். Only way to teach you, to reach you is online. உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. All your parents, they work very hard to educate you. எல்லார் வீட்லையுமே பிசியோ லேப்டாப்போ இருக்காது, இருந்தால் நல்லது. All parents may not have PC or laptop. Some of you may be attending the online classes with a smartphone. Now, please understand the technology. The technology எப்படி இருக்கு அப்படின்னா, it's an online platform. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. There is a software for the online platform. So we can track who are all logging in. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடி கொடுத்துருக்கோம், ஒரு இமெயில் கொடுத்துருக்கோம், இல்லை ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் ஃபோன் எங்கள்கிட்ட லாகின் ஆகுது. So my dear students, make use of this opportunity to learn the various lessons. Your teachers are working very hard. They are working very hard like your parents. உங்கள் பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்கள் ஃபீஸ் கட்டுறாங்களோ அதே போல் டீச்சர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு பாடங்களை நடத்துகிறாங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு டேக் எ கிளாஸ் இன் பர்சன். ஒரு வகுப்பில் ஒரு டீச்சரால் ஈஸியாக கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு போர்டில் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் in an online situation, they have to prepare PowerPoint slide, they have to prepare pictures, they have to import pictures, they have to share a PPT or a PDF. So online la avanga prepare பண்ணிட்டு வரணும். PowerPoint presentation prepare பண்ணிட்டு வரணும், இல்ல pictures prepare பண்ணிட்டு வரணும், இல்ல PDF form prepare பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. So you have to concentrate only on your education. Please understand, my dear students. You will be easily tempted in the phone. இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். Like for example, the matchstick can be used for good or a bad purpose. Matchstick யூஸ் பண்ணி விளக்கேத்தினா it will give you light. Matchstick can also be used to set fire to something. ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சுன்னு காய்கறி வெட்டலாம், அந்த கத்தியை வச்சுட்டு கையையே வெட்டலாம். A knife can be used to cut vegetables, it can also be used to cut human limbs. So similarly, the smartphone, you should use it only for education purpose. Please understand, especially students of 7th, 8th, 9th, 10th, +1, +2. பெற்றோர்களே, இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் 2-3 முறை கேட்டுட்டு உங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எங்கள் கிளாஸ் டீச்சர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், உங்கள் குழந்தைகளோட பார்க்கணும். Especially students of higher classes. 10th board exam நடக்கல,
எங்களுக்கு எப்படி மார்க் போட சொன்னாங்கன்னா 9th ப்ரீ போர்டு எக்ஸாம், அதை வச்சுன்னு உங்களுக்கு 10th மார்க் வரப்போகுது. We have been advised to take the 9th grade exam or board exam in a class exam and then pre-board exam. Based on that only 10th board exam result கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி +2க்கு 10th +1 pre-board they are going to give a mark. So please my dear students understand, you have to concentrate. Now it is very easy to be distracted with a mobile phone. It's very easy. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். There are a lot of anti-social elements waiting to spoil you. சமூக விரோதிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை எப்படி லவக்கிட்டு போலான்ட்டு அப்படியே தூக்கி போயிடலான்ட்டு. My dear students, do not become a prey in their hands. எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் வருது, not only our school, in every place, because smartphone is identical everybody. My other schools are also experiencing the same thing. Some of you are posting unnecessary messages. Some of you are posting certain pictures which are not good. I warn you, my dear students, it is not possible for your parents to be with you always. அவங்களுக்கு வேலை இருக்கு. உங்க அம்மாக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கும், உங்க அப்பா வெளியில போய் வேலை பார்ப்பாரு, உங்கள்ட்ட அந்த போனை கொடுத்துட்டு போவாரு. உங்களை நம்புறாரு, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்களை நம்பி கொடுத்துட்டு போறாங்க போனை. ப்ளீஸ் பி ட்ரூ டு them. I am warning you, students. We can easily find out for your kind information. நீங்க 30 பேர் மாத்திரம் இல்லை அந்த பிளாட்ஃபார்த்தில், டீச்சர் இருக்காங்க, உங்க யாருக்கும் தெரியாம there is also your host. நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ உங்க ஒவ்வொருத்தரையும் 30 பேர் வாட்ச் பண்றாங்க. Each one of you is being watched by 30 others. We will find out. Even if you use some other name, we can easily find out. My dear students, let me tell you, you may not know, you are too young to know. Cyber crime nu onnu irukku. And the cyber crime is a separate department. எனக்கு யார்கிட்டயான ஃபோன் வந்து உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ட்ராக் பண்ணி I will lodge a police complaint. My dear students, that's why I'm telling you, இந்த அட்வைஸை எடுத்துக்கோங்க, இல்லை வார்னிங்கை எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ், இந்த 10 நிமிஷம் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் உட்காந்து பார்க்கணும். என்னுடைய மற்ற வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, my dear parents, if I come to know any misuse of this, I will lodge a complaint to the police department in the interest of the school. அப்புறம் வந்து என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. My dear parents, please understand. உங்கள் நன்மைக்காக, ஏன்னா உங்களால் முழு நேரமும் குழந்தையோட உட்கார முடியாது, உட்காரவும் கூடாது. எப்படி வகுப்பில் உள்ள நீங்கள் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். My dear students, understand, online class is equivalent to a normal class. ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, டீச்சர் அவங்க வீட்டிலேருந்தோ இல்லை பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. So I tell you very clearly, no unnecessary SMS, no unnecessary pictures. I have 2 students caught today. I have asked the parents to come and meet me tomorrow. I will hand over the entire thing to the cyber crime. Please understand what I am trying to say. We can easily track which student is doing that. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் இந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லதில்லை. You are doing it without the knowledge of your parents, not good for you. Girls and boys, I am telling you, be true to your parents. Girls,
சேட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, பேரை மாற்றி வச்சு பேசுறது, அவன் பாய் தான் தெரியும் நீ கேர்ள்னு சொல்றது, நீ கேர்ள் தான் தெரியும் பாய்னு சொல்றது, பொய் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. மாட்டிக்கிறதுக்காக மட்டுமல்ல, இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. பேரண்ட்ஸ், see this video 10 minutes or 12 minutes along with your child, explain to them. அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. நார்மல் ஸ்கூலாக இருந்தால் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்கூலுக்கும் சரி பெரிய சவால், எப்படி இந்த குழந்தைகளை காப்பாற்ற போகிறோம். டுடே தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் தீஸ் டூ ஸ்கூல் அண்ட் teachers and the parents is how are we going to protect the students. So I am making this special recording only for you. You will see this along with your child. Please make a note of it. You will see it along with your child. Explain everything that I have said in a language known to the child. I hope you will understand. Okay? If you have any doubt, if the parents have any problem, please send an SMS to your class teacher. We will take care of it. அப்பப்போ போய் பாருங்க குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. கூடுமான வரையில் இந்த மொபைல் ஃபோனுக்கு பதில் ஒரு பிசியோ அல்லது ஒரு லேப்டாப்போ வாங்கி கொடுங்க. டிஸ்டன்ஸ் எது பார்த்தா கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தெரியும். யூ டோன்ட் ஹேவ் டு சஸ்பெக்ட் them, you trust them, but ensure that nothing wrong takes place, because mobile phone and SMS can spoil the children easily, and the children do not know that they are walking into a trap. All the best. Be careful. Wash your hands whenever you go out. Use this and let us meet in the school as soon as the school reopens. All the best. SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur,